குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இந்த பதிவில் ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி என்ன செய்வார், அவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 12ஆம் இடம் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து பார்க்கும்போது இறுதியான கட்டம், வாழ்க்கையோடைய கடைசி பகுதிகளில் ஒருத்தர் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு தான் 12ஆம் இடத்தை குறிக்கிறது. அதுபோல் ஒருத்தருடைய கர்மா இந்த ஜென்மத்தோட முடியறதா, இல்லை அவர் மீண்டும் பிறப்பாரா, இல்லை அவருக்கு பிறவியே கிடையாதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதும் இந்த 12ஆம் இடத்தை வச்சு தான் நாம் சொல்லுவோம். அதே போல் ஒரு மனுஷனுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்க்கும்போது இந்த பாதங்கள், கால் பகுதி, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் 12ஆம் இடம் தான். பகலில் தொடங்கி இரவு முடியும் போது இந்த இரவு நேர தூக்கம், ஒருத்தருக்கு சவுண்ட் ஸ்லீப் இருக்குமா, இல்லை தூக்கத்தில் பல பிரச்சனைகள் இருக்குமா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் 12ஆம் இடம் தான். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தண்டனைகள், அரசாங்க தண்டனைகள், அரசாங்க சலுகைகள், நன்மை தீமை, இதெல்லாமே இந்த 12ஆம் இடத்தை நோக்கி தான் இருக்குது. 12ஆம் இடத்தோட சுப கிரகங்கள் அமையப்பெறும்போது அவங்களுக்கு நல்ல சுபபலன்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு 12ல் கேது இருந்தார், குரு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிறவியோட மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இனி அவருக்கு அடுத்த பிறவி கிடையாதுங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த 12ஆம் இடத்துல சுப கிரகங்கள் தொடர்பு ஏற்படும் போது சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். அப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே விரயங்களை கூட குறிக்கிறது. நம்ம செய்யக்கூடிய செலவுகள், நமக்கு எவ்வளோ பொருள் கிடைச்சாலும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறத அந்த கணக்கை இந்த 12ஆம் இடம் தான் சொல்கிறது. இவருக்கு பணம் கையில் தங்குமா, இல்லை அதிகம் விரயமாகுமான்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே 12ஆம் இடத்தை வச்சு தான் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 12ஆம் இடத்தோட கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலே விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களோட சம்பந்தம் ஏற்படும் போது விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சுப விரயங்கள் சொல்லக்கூடிய திருமணத்துக்காக செலவு பண்றது, ஒரு ஆலய வழிபாட்டுக்காக செலவு பண்றது, நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுபோல் அன்னதானம், மற்றவங்களுக்காக சேரிட்டி பண்றது, இப்படிப்பட்ட சுப செலவுகள்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே இந்த 12ஆம் இடத்துல பாவர்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும். பொருட்கள் காணாமல் போகிறது, திருட்டு போகிறது, தொலைஞ்ச பொருள் கிடைக்காம இருக்கிறதுனால நம்ம திருப்பியும் வேற ஒரு பொருள் செலவு பண்ணி வாங்குறது, பயனற்ற நேரத்தை கழிக்கிறதும், பயனற்ற விரயங்கள் நம்ம செய்கிறது. ஒரு சில பேர் சூதாட்டத்துக்காக பணத்தை இழப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள் ஏற்படக்கூடியதும் பாவகிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்கும்போது அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12ஆம் இடத்துல ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த லக்னத்தோட 12ஆம் இடத்து அதிபதியை வச்சு தான் நாம ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும். சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதை சார்ந்த நட்சத்திரம், நடப்பு தசாபுக்திகளை வச்சு தான் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த பதிவில் ஒவ்வொரு லக்னத்துக்கும், இப்போ செவ்வாய் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியாக வராரு. அப்போது ஒரு கிரகம், அந்த கிரகம் தொடர்பான வீடுகள், அந்த வீட்டுக்கு 12ஆம் அதிபதி எப்படிப்பட்ட ஒரு செயல்களை கொடுப்பாருங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல எப்படிப்பட்ட பயன் கொடுப்பாருங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக லக்னங்களுக்கு அதிபதியாக வராரு. மேஷ லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக குருவும், விருச்சிக லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாகவும் சுக்கிரனாகவும் வராரு. அப்போ 2 சுப கிரகங்கள் தான் செவ்வாயுடைய லக்னக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதியாக வர்றதுனால பொதுவாகவே இவங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். மேஷ லக்னக்காரர்களாக இருக்கட்டும், விருச்சிக லக்னக்காரர்களாக இருக்கட்டும், செவ்வாயுடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய லக்னமாக வச்சு பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏற்படக்கூடிய செலவுகள்லாம் அதிகமாகவே சுப செலவுகளாக தான் இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய செலவுகளுக்கெல்லாம் ஒரு நியாயமும் இருக்கும். வீண் விரயங்கள் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மேஜர் பாயிண்ட். ஒருவேளை 12ஆம் இடம் ராகு, சனி போன்ற பாவர்களால் சூழப்பட்டால், அதிக பாவத்துவம் அடைஞ்சால் மட்டும் அவங்க ஒரு வீண் விரயங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாகவே இந்த 12ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமோட தொடர்பு இல்லை, எந்த சுப கிரகங்களுடைய பார்வையும் இல்லை, பாவ கிரகங்களுடைய தொடர்போ பார்வையோ இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த 12ஆம் இடத்து அதிபதியோட சுபத்துவம் அதிகமாகவே வரும். அப்போது அவங்களுக்கு சுப விரயங்கள், நிறைய ஆலய திருப்பணிகளுக்காக பணம் செலவு பண்ணக்கூடிய யோகம், நிறைய சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணுவாங்க, சொந்த வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் அவங்களுக்கு அதிக சேர்க்கை இருக்கும், அதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. தன்னுடைய ஜென்ரேஷன் அதை அனுபவிக்கிற அளவுக்கு அவங்களுடைய செலவுகள் இருக்கும். இப்போ இவங்க ஒரு வீடு கட்டி வச்சாங்கன்னா அவங்களுடைய பரம்பரையும் அந்த வீடை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க செய்யக்கூடிய செலவுகள்லாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு போய் சேர்கிற அளவுக்கு நல்ல சிறப்பாக ஒரு சுப செலவுகளாகவே அமையும். அதே போல் இவங்களுக்கு கர்மாங்கிறது குறைஞ்சு அவங்களுக்கு பிறவிங்கிறது கம்மியாகிறதுக்கான சான்சஸ். இப்போ பெரும்பாலும் இப்போ சுக்கிரன், குரு போன்ற சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தோட தொடர்பே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மறுபிறவி இருக்காது. நான் சொல்கிறதெல்லாம் 12ஆம் இடத்து அதிபதியை மட்டும் வச்சு சொல்கிறேன். அதே 12ஆம் இடத்துல
இந்த நவ கிரகங்களில் ஒரு தனிப்பட்ட கிரகமாகவோ இல்லை ஒரு கூட்டு கிரகங்களாகவோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் சுப கிரகங்களோ பாவ கிரகங்களுடைய பார்வையோ தொடர்போ ஏற்படுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் தனி வீடியோ தான் சொல்ல முடியும். ஏன்னா இதில் அந்த பலன்களை மிக்ஸ் பண்ண முடியாது. 12ஆம் இடத்து அதிபதி இப்படிப்பட்ட ஒரு செயல் கொடுப்பானுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். பெரும்பாலும் டிஸ்டர்பன்ஸே இல்லாத நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அதேபோல் இவங்களுக்கு கனவுகள் கூட பார்த்தா நல்ல ஒரு சுப கனவுகள் அதிகமாக இருக்கும். ட்ரீம் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவ் ட்ரீம்ஸ் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பாதங்களில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சில நேரங்களில் அவங்க சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு பயணமோ இடம் விட்டு இடம் போகக்கூடிய சூழல்லாம் இருக்குது. சுபகிரகங்கள்லாம் 12ஆம் இடத்தோட தொடர்பு ஏற்படும் போது அவங்களுக்கு அந்த தசா புக்தி வர காலத்திலலாம் பார்த்தோன்னா அவங்க ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை ஒரு வயதான காலத்தில் பிள்ளைகளை போய் பார்க்கறதுக்காவது ஃபாரின் போகிறதுக்கான சான்சஸ் வரும். அப்படி இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் அடிக்கடி போயிட்டு வரதுக்கான சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். மேஷ லக்னம் எடுத்தோன்னா குரு 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு, 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. அதனால் தந்தையாருக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய சூழலும், ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இருக்கும். இவங்க ஆலய திருப்பணிகளுக்காகவோ கலாச்சார மேம்பாட்டுக்காக சில பேர் செலவு செய்யக்கூடிய சூழலாம் இருக்கும். இப்போ தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அப்பா வழி சொந்தங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. ஃபிக்ஸட் அசட்ஸ் தந்தையார் வழி சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழலாம் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் விருச்சிக லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக வராரு. அதே சுக்கிரன் 7ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால பெரும்பாலும் விருச்சிக லக்னக்காரர்கள் தன்னோட மனைவி வழி சொந்தங்களுக்காக அதிகம் செலவு செய்வாங்க. அது பாசிட்டிவ் செலவாக இருக்கும். மனைவியுடைய சொந்தத்தில் இருக்கிறவங்களுக்காக திருமணம் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்காக ஒரு நன்மை செய்கிறது, அவங்களுக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்கறது, டொனேஷன் கொடுக்கறது, இப்படிப்பட்ட சுப செலவுகள் மனைவி வழியாக அவங்க பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ செலவுகள் பார்க்கும்போது மேஷ லக்னமாக பிறக்கிறவங்களுக்கு தந்தையார் வழி சொந்தங்களுக்காக செலவுகளும் சுப செலவுகளாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. விருச்சிக லக்னம் அப்படின்னா மனைவி வழி சொந்தங்கள், அதே போல் தாயார், இவங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழலாம் இருக்கும். இப்போ சுக்கிரனுடைய வீட்டுக்கு 12ஆம் அதிபதி எப்படிப்பட்ட தன்மையை தருவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சுக்கிரனுக்கு ரிஷப லக்னம், துலா லக்னம், இந்த 2 லக்னம் சொந்த வீடுகள். அதில் ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வராரு. அவரும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. அதே போல் துலா லக்னத்துக்கு புதன் 12ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வராரு. எப்படி நம்ம மேஷம் செவ்வாய்க்கு மேஷமும் விருச்சிகத்துக்கு பார்க்கும்போது ஒரு 12ஆம் அதிபதி 9 மற்றும் 12க்கு குரு அதிபதியாக வராரோ, அதே போல் புதன் சுக்கிரனுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபதியாக வராரு. அதே போல் சுக்கிரன் 7க்கும் 12க்கும் விருச்சிகத்துக்கு வரது போல் ரிஷபத்துக்கு செவ்வாய் 7க்கும் 12க்கும் அதிபதியாக வராரு. ஆனால் இங்கே ஒரு மாற்றம். சுக்கிரனும் குருவும் முழு சுபர், ஆனால் செவ்வாய் முக்கா பாவர் கால் சுபர். புதன் இடத்துக்கு ஏற்ற போல் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கக்கூடிய கிரகம். அதனால் முதல்ல செவ்வாயை பற்றி பார்க்கும்போது ரிஷப லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால அதிகபட்சமாக வீண் விரயங்களும் கெடுபலன்களும் தான் அதிகமாக கொடுப்பாரு. அப்போ இவங்களுக்கு தூக்கத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய சூழலும், நிம்மதி அற்ற தூக்கம் அதிகமாக இருக்கும். தூங்கிறதுக்காக மருந்துகள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை, மெடிசின்ஸ்க்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இருக்கும். 7ஆம் அதிபதியே 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரதுனால நண்பர்களுக்காகவும் மனைவிக்காகவும் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். வீண் விரயங்கள் அதிகமாக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ ஒரு புடவை வாங்குறாங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கும் புடவை வாங்கலாம், 5000த்துக்கும் புடவை வாங்கலாம், 50,000த்துக்கும் வாங்கலாம். அப்போது என்னுடைய நிலைமையை விட அதிகமாக எக்ஸஸாக ஒரு பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம்லாம் இவங்களுக்கு ஏற்படும். அதேபோல் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை தேவையற்று வாங்குறது, இதெல்லாம் இவங்களுக்கு அதிக செலவுகளாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதேபோல் உடல் ரீதியாக பிரச்சனைகளுக்காக மருத்துவ செலவுகளும் அதிகமாக இருக்கும். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒருவேளை 12ஆம் அதிபதி பாசிட்டிவாகவும் 12ஆம் இடம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா சுப செலவுகளாக மாறுறதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்கும். அதுவே புதன் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் புதன் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக வர்றதுனால பெரிய அளவுக்கு தீங்கு பண்ண மாட்டார். ஆனால் செவ்வாய் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கிறதுனால அதிகமாகவே தீங்கு பண்ணுவார். ஆனால் புதன் அந்தளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் ஓரளவுக்கு இவங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தந்தையார் வழி சொந்தங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழலும், ஃபேமிலி அசட்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அதை பராமரிக்கிறதுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழலாம் இருக்கும். படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அதேபோல் நாலேஜ் டெவலப்மெண்ட், இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கிறவங்கலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி 12ஆம் இடத்துல ஒரு சுபத்துவம் அடைஞ்ச புதன் இருக்கும்போது இவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்காக நிறைய இடத்துக்கு போவாங்க. பிரயாணம்ங்கிறது இவங்களுக்கு நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அதிகமாக வரும். அதேபோல் சின்ன பசங்க
நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்காக பல யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தா தேவையற்ற வீண் விரயங்கள், தந்தையார் வழி சொந்தங்களுக்காக அதிக செலவுகள், சொத்து பிரச்சனைக்காக அதிகம் செலவு பண்ணக்கூடிய சூழல், கோர்ட்டு கேஸுன்னு நிறைய பைசா செலவு பண்ணுவாங்க. இப்படி தேவையற்ற வீண் விரயங்களும் இருக்கும். ஜாதகத்துக்கு ஏற்றா போல் 12ஆம் இடத்துல எப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்குது, இதை பொறுத்து அதோட பலன்கள் மாறும். இப்போ புதனுடைய வீடுகளுக்கு 12ஆம் அதிபதி எப்படிப்பட்ட நன்மை தருவாருங்கிறது பார்க்குறோம். புதன் மிதுனம் மற்றும் கன்னி லக்னத்துக்கு அதிபதியாக வராரு. மிதுன லக்னத்துக்கு விரையாதிபதி 12ஆம் அதிபதியாக சுக்கிரனாகவும், கன்னி லக்னத்துக்கு சூரியன் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வரதுனால ஒரு பக்கம் நண்பர், இன்னொரு பக்கம் மிக நெருங்கிய நண்பர், 2 பேருமே நண்பர்கள் தான். அப்போது பெரும்பாலும் இந்த புதனுடைய லக்னக்காரர்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்கள்ங்கிறது பெருசாக இருக்காது. பொதுவாகவே 12ஆம் இடம் பாதிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக வீண் விரயங்கள் இருக்காது. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனே 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு, 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால பிள்ளைகளுக்காக அதிக சுப செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சில பேர் குழந்தை பிறக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்லேருந்து பிள்ளைகளோட படிப்பு, வெளிநாடு படிப்பு, இப்படி பசங்களை சுற்றியே அவங்களோட செலவுகள் அதிகமாக இருக்கும். நிறைய அப்பா அம்மா பார்த்தோன்னா பசங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க. அனுபவிக்காதெல்லாம் தன்னோட பசங்க அனுபவிக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு லோன்லாம் கூட எடுத்து படிக்க வைப்பாங்க, வண்டியெலாம் வாங்கி கொடுப்பாங்க. இப்படி சுய ஜாதகத்தோடைய 12ஆம் இடத்துடைய நன்மை தீமைக்கு ஏற்ப அவங்களுடைய பலன்கள் மாறும். பொதுவாகவே பார்த்தா அவங்களுக்கு அதிக செலவுகள் பிள்ளைகளுக்காக ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். பசங்களுக்கு பண்ணக்கூடியது இவங்களுக்கு பிற்காலத்தில் இது பாசிட்டிவாக இருக்குமா இல்லை இது வீண் விரயமாக போகுமாங்கிறது 12ஆம் இடத்துல கூடிய நெகட்டிவ் கிரகங்களோட அமைப்பை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் அங்கே. அதே புதனுடைய கன்னியா லக்னத்துக்கு பார்த்தா சூரியன் வந்து அதிநட்பு கிரகம். அதனால் பெரும்பாலும் இப்போ கன்னி லக்னத்தில் அவங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் கிடைக்கும். அரசியலில் இந்த பிரச்சாரம் பண்ணுறவங்கெல்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு அதிகமாக இருக்கும். இடம் விட்டு இடம் சுற்றிகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஒரு இடம் இருக்க மாட்டாங்க, சஞ்சாரம் அதிகமாக இருக்கும். ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமம் போகிறது, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறது. ஸோ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஒரு சில பேர் கண்ட்ரிக்கு அம்பாசிடராக இருப்பாங்க, ஒரு நம் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு தூதுவராக போகிறதுக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இப்போது ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஒரு கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இப்படி ரெப்ரசன்டேஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கன்னியா லக்னம் 12ஆம் இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா அடிக்கடி காலில் கொப்பளங்கள், காலில் வீக்கம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குது. இவங்களை பார்த்துட்டு தூங்க முடியாது. இவங்களுக்கு வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாங்க. அப்படி இவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்வெட் அதிகமாக இருக்கும். தூக்கம் வந்து ஒரு நிம்மதியாக இருக்காது. தூக்கும்போது நிறைய பிரச்சனைகள், ஒரு சில நேரங்களில் மருந்து சாப்பிட்டா தான் அவங்களுக்கு சரியாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். விரயங்கள் இவங்களுக்கு நன்மை தீமை கலந்து தான் இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து பாதி சுபர் பாதி பாவர். அதனால் ஒரு 100 ரூபாய் செலவழிச்சாங்கன்னா 50 ரூபாய் பாசிட்டிவ் விஷயமாகவும் 50 ரூபாய் நெகட்டிவ் விஷயமாகவும் இருக்கும். அப்போது தேவையற்ற வீண் செலவுகளும் செய்வாங்க, அதுலேயே சில நன்மையான காரியங்களுக்காகவும் செலவு செய்வாங்க. நிறைய தான தர்மம் பண்ணுறது, சொசைட்டியில் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது, படிக்க வைக்கிறது, நிறைய பேரை ஸ்கூல் டொனேஷன் கொடுக்கறது, இப்படிப்பட்ட சுப நிகழ்வுகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ரேஸு, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விடுறது, ஒரு சில பேருக்கு குடி போதை இது போன்ற சில தவறான செயல்களுக்காகவும் பணத்தை விரயம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகவே இருக்கும். 12ஆம் இடமும் 12ஆம் இடத்து அதிபதியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்றா போல் இவங்களுக்கு பிரயாணம் நல்லாயிருக்கும். பிரயாணத்தால் நிறைய வெற்றி கிடைக்கும், நல்ல பாப்புலாரிட்டிலாம் கிடைக்கும். ஸோ பாலிடிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் ஆன்மீக தலைவர்களாக வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதுலேயும் அவங்களுக்கு நிறைய இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது, பிரச்சாரம் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ குருவுடைய லக்னங்களுக்கு விரையாதிபதி என்ன செய்வாருங்கிறத பார்க்குறோம். குரு தனுசு மற்றும் மீனத்துக்கு அதிபதியாக வராரு. அப்போ தனு லக்னத்துக்கு செவ்வாயும் மீன லக்னத்துக்கு சனியும் 12ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலும் குருவுடைய லக்னக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். ஒரு பக்கம் செவ்வாய் முக்கா பாவர், கால் சுபர், சனி முழு பாவர். அப்போது இந்த 2 லக்னக்காரர்களுக்கு அதிகபட்ச செலவுகள் இருக்க தான் செய்யும். 12ஆம் இடத்துடைய தன்மையை பொறுத்து செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குமா இல்லை வீண் விரயமாக போகுமாலாம் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் தனு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 5 மற்றும் 12க்கு அதிபதியாக வராரு. அப்போ இவங்களுக்கு பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. பிள்ளைகள் ஆசைப்படுறதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க, நிறைய வேஸ்ட் ஆகும். அதில் பண விரயங்கள் அதிகமாக நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுபோல் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இவங்க பிளான் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டு வர முடியாது. ஒரு
ரூ. 1000 பட்ஜெட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2000 3000 வரைக்கும் செலவுகள், ஒரு வீண் செலவுகள் தானாகவே அவங்கள இழுத்து விடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் அதிகபட்ச செலவுகளை நோக்கி தான் இருக்கும். அதேபோல் தூக்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சவுண்ட் ஸ்லீப் இருக்காது. தூக்கத்தில் டிஸ்டர்பன்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கால் பாதங்களில் சோரியாசிஸ் அது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு கால் வலி, பாதத்தில் அடிக்கடி பெயின் வருது, ஸ்கின் பிரச்சனை அடிக்கடி ஏற்படும். இப்படி கால் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வீண் விரயங்கள் இருக்கும். பிரயாணத்தால் சில ப்ராப்ளம்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தனு லக்னக்காரருக்கு அதிகமாக இருக்கும். மீன லக்னம் அப்படின்னு சொன்னால் சனியே லாபத்துக்கும் அதிபதி, விரயத்துக்கும் அதிபதியாக வர்றாரு. அதனால் என்னால் தான் லாபம் கிடைச்சாலும் உடனே அது செலவுகள் காத்துக்கிட்டே இருக்கும். இவங்க ஒரு 10,000 கொண்டு வந்தாங்கன்னா 10,000த்துக்கும் செலவு இருக்கும். 50,000 கிடைச்சதுன்னா 50,000த்துக்கும் செலவு வந்துடும். அப்போது இவங்க எவ்வளோ சேமிக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் சேமிக்க முடியாது. செலவுகளில் கொண்டு போய் விடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதில் ஒரு சூக்ஷமம் என்னென்னா, இவங்க அதிகமாக செலவு பண்ண கிடைக்கவும் செய்யும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நம்மகிட்ட பணம் கம்மியாக இருக்குது, நம்ம ஏன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஏன் செலவு பண்ண, ஒருத்தர் யாரோ தானம் கேட்டாங்கன்னா கொடுக்க யோசிப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணணும்னு நினச்சானா வேண்டான்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க உண்மையாகவே கையில் இருக்கிற பைசாலாம் போட்டு ஒரு தான தர்மம் காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணாலோ, இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க அதுக்கு செலவு பண்ணாங்கன்னா பின்னாடி அந்த பணம் அவங்க சேர்ந்துடும். வரவுக்கு உண்டான செலவுக்கு உண்டான வரவும் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடும். அதனால் அதை பற்றி இவங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கையில் பணம் இல்லை, செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பெருசாக பிளான் பண்ண மாட்டாங்க. ஆனால் தன்னோட வாழ்க்கைக்கு அனுபவிக்கக்கூடிய வசதிகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். அவங்க எந்தளவுக்கு செலவு பண்ணுறாங்களுக்கு அதுக்கு உண்டான வசதியும் ஏற்படும். ஸோ இதுதான் அவங்க கவனிக்கணும். ஆனால் 12ஆம் இடம் எந்தளவுக்கு சுபத்துவமாக இருக்குது, எப்படி ஒருவேளை பாவத்துவமாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்றா போல் தான் மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்ல முடியும். பட் பெரும்பாலும் பார்த்தா இந்த லக்னக்காரர்களுக்கு வரவு செலவுகள் ஈக்குவலாக இருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்த சம்பளமோ பதவி உயர்வோ பண உயர்வெல்லாம் உடனே கிடைக்காது. ஸோ நிறைய விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இவங்களுக்கும் தூக்கத்தில் பிரச்சனைகள், ஒரு நிம்மதியற்ற தூக்கம், படுத்த உடனே தூக்கம்லாம் வராது. அதே போல் சனியே 12ஆம் இடத்துல வர்றதுனால ரொம்ப டிலேவாக எழுந்துப்பாங்க. ஸோ தூங்குற நேரத்தில் தூங்காமல் மற்ற நேரங்களில் தூங்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். அப்போ காலையில் தூங்குறது, வேலைக்கு போகிற நேரத்தில் தூங்குறது, ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுற நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழல்லாம் இந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி கொடுத்துருவார். அப்போ முயற்சியை தடங்கல் பண்ணுறது, ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சனை இன்ஆக்டிவாக மாற்றுறது எல்லாமே இந்த சனி தான். இதனாலே இவங்க நிறைய வாய்ப்புகளை இழப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி அலையக்கூடிய சூழலாம் இருக்கும். ஒரு கடையில் போய்ட்டு ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சி போனால் கூட அந்த பொருள் அந்த கடையில் இருக்காது, இன்னொரு கடைக்கு போய் தேடின்னு போகணும். அதே போல் ஒரு டெய்லர்கிட்ட ஒரு துணி தைக்க கொடுத்தா கூட அவர் 2 நாள் கழிச்சு வர சொல்லுவாங்க. 2 நாள் கழிச்சு போனால் அந்த டெய்லர் கடை மூடி இருக்கும், திருப்பி 2 நாள் கழிச்சு போகணும். இப்படி அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலாம் அதிகமாக இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் இந்த 12ஆம் இட அதிபதி கொடுக்கக்கூடிய சில கெடுபலன்கள். ஒருவேளை 12ஆம் இடம் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கும் வீண் விரயங்கள், மருத்துவ செலவு, அதேபோல் குடும்பத்துக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் அதிகமாக இருக்கும். இப்போ சனியுடைய வீடுகளுக்கு 12ஆம் அதிபதி எப்படிப்பட்ட யோகத்தையோ அவயோகத்தையோ கொடுப்பாருங்கிறத பார்க்க போகிறோம். சனியுடைய சொந்த வீடுகள் பார்த்தா மகரம் மற்றும் கும்பம். மகர லக்னத்துக்கு குரு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு. கும்ப லக்னத்துக்கு சனியே 12ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால கும்பத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார். ஏன்னா தன்னுடைய சொந்த வீடு, அதனால் பெரிய அளவுக்கு தன்னுடைய லக்னக்காரர்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். அப்போ வீண் விரயங்கள் அப்படின்னு கும்பத்துக்கு பெருசாக இருக்காது. இருந்தாலும் தனக்காக அதிகம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். தனக்காக அப்படின்னு சொன்னால் உடம்பு பிரச்சனை ஏற்பட்டாலோ தன்னுடைய ஆடை அணிகலனுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. சனி அப்படி சொன்னாலே மந்தக்காரகன். அதனால் மொத்தமாகவே ஒரு வேலை செஞ்சு அதுக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இவங்களுக்கு ஏற்படும். எக்ஸாம் ஃபீஸ் கூட கரெக்ட் டயத்தில் கட்டாமல் ஹரியர்ஸ் சேர்த்து கட்டுற மாதிரி சில சூழ்நிலை இருக்குது. அதுபோல் ப்ரீமியம்லாம் கட்டுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கட்டுவாங்க. இப்படி சில வீண் விரயங்களோடு தான் இவங்க கட்டுவாங்க. கரெக்டான டயத்தில் கட்ட மாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ எதையும் தாமதித்து செய்யக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி தூங்கினாங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் 15 மணி நேரம் தூங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதிகபட்சமாக தூக்கம், ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனம், எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. விரயங்கள் அதே போல் தேவையற்ற விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இருந்தாலும் கண்ட்ரோல்டு விரயங்களாக இருக்கும். சனியை அதிபதியாக வர்றதுனால தன்னுடைய வருவாய்க்கு உட்பட்டு செலவுகள் இருக்கும். 12ஆம் இடம் அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னா அதிகமாக விரயம் ஏற்படக்கூடிய சூழல், கடன் வாங்கியெல்லாம் கூட விரயம் ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். இவங்களுக்கு தூக்கத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். படுத்த உடனே தூங்க முடியாது, கொஞ்சம் டிலேயாக தான் தூங்குவாங்க. ஆனால் தூங்கினா பல மணி நேரம் சேர்ந்து தூங்குவாங்க. இப்படி
சோம்பேறித்தனம் கொஞ்சம் மிகுதியாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து 12ஆம் இடத்தை நோக்கி இருக்க சான்ஸ். மகர லக்னத்துக்கு குருவே விரையாதிபதியாக வர்றதுனால ஒரு சிலருக்கு இது ஒரு கடைசி பிறவிங்கிறதுனால சில கஷ்டங்கள் அவங்க அனுபவித்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்ல காலம் ஏற்படக்கூடிய சூழல். குருவே 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கும்ப லக்னத்தை காட்டிலும் மகர லக்னக்காரர்களுக்கு வந்து சுப விரயங்கள், சேரிட்டி ஒர்க்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆலய திருப்பணிகளுக்காக அதிகம் செலவு பண்ணுவாங்க. அன்னதானம், ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கான செலவு, முதியோர் இல்லத்துக்காக பணம் டொனேஷனாக கொடுக்கறது, முதியோர்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது, இப்படிப்பட்ட சுப செலவுகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. குருவே இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இந்த லக்னக்காரர்கள் பெரும்பாலும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நிறைய உதவி பண்ணுவாங்க. அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனால் 3ஆம் இட அதிபதியே விரயத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இவங்க முயற்சிலாம் நிறைய நேரத்தில் வீணாக போகக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ தன்னுடைய ஹார்ட் ஒர்க், மற்றவங்களுக்காக உதவி பண்ணி தன்னுடைய வேலைக்கு வந்து வீண் விரயமாக போகக்கூடிய சூழல் சில பேருக்கு ஏற்படும். ஒரு விஷயத்தை ஒரு வாட்டிக்கு பல முறை செய்யக்கூடிய சூழல்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும். கும்ப லக்னத்தை போல கிடையாது, இவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க. ஆனால் இவங்களும் சனியோடைய காரகத்துவம் இருக்கக்கூடிய லக்னமாக இருக்கிறதுனால நீண்ட நேரம் தூங்குறது, சோம்பேறித்தனம்லாம் இவங்களுக்கும் அடிப்படையான குணங்களாகவே இருக்கும். இவங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அதேபோல் காலில் இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணம்லாம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ கும்பராசியை கம்பேர் பண்ணும்போது மகர ராசிக்கு வெளிநாடு பயணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். படிப்புக்காகவும் வேலை விஷயத்துக்காகவும் சுய முன்னேற்றத்துக்காகவும் நிறைய பிரயாணங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சில அரசியல் பொது வாழ்க்கையிலெல்லாம் கூட ஈடுபட்டு மற்றவங்களுக்காக உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஸோ விரயங்கள்ங்கிறது அதை நோக்கி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூரியனுடைய சிம்ம லக்னக்காரர்களுக்கு சந்திரனே விரையாதிபதியாக வராரு. ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடிய சிம்ம லக்னக்காரர்களுக்கு நீர்னால அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். குடிக்கிற தண்ணி கூட அடிக்கடி பைசா கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பிரயாணங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஒரு நாடு விட்டு நாடு போகிறது, கடலை தாண்டி போகிறதுனால பாஸ்போர்ட் விசா இதுக்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழலாம் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிபதி அவருடைய சுபத்தன்மைக்கு ஏற்ப பலன்கள் மாறும். வளர்பிறை சந்திரன் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான பலனும், தேய்பிறை சந்திரன் அதுக்கு ஒரு நெகட்டிவ் பலனும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பெரும்பாலும் பார்த்தா இவங்களுக்கு செலவுகள்லாம் தாயார் வழி சொந்தங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். மனைவிக்காக செலவு பண்ணக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும். அதுபோல் ஃபுட்டுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், குளிர்பானங்கள் இதுக்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழல். வீண் விரயங்கள் அப்படின்னு சொன்னால் சில பேர் தண்ணி அடிக்கிறது, இதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்படி விரயங்கள் வந்து நீரை சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில பேர் ஃப்ளாட்லேயோ ஒரு வீட்டில் குடித்தனத்தில் இருப்பாங்க, தண்ணி சரியாக வராது. அந்த தண்ணி வாங்குறதுக்கு பைசா செலவு பண்ணி தண்ணி வாங்குவாங்க. தண்ணி இருந்தாலும் இவங்களுக்கு பிரயோஜனப்படாது, அதுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழல். இப்படி தண்ணி சம்மந்தப்பட்ட செலவுகள்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். அதே சுப பலனாக இருக்கும்போது இவங்களுக்கு நாடு விட்டு நாடு போகிறது, ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறது, அதுபோல் ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த வியாபாரமாக எடுத்து பண்ணுறது, இப்படி சுப பலன்கள்லாம் பணம் இவங்களுக்கு திரும்பி வர அளவுக்கு அது பாசிட்டிவாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இவங்க இந்த டானிக் அது போன்ற மருந்துகள் அதிகமாக சாப்பிடுவாங்க. காஃப் சிரப், டானிக்லாம் நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தூங்கும்போது இவங்களுக்கு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும். மனசு ஒருநிலைப்படாது. நெகட்டிவ் சந்திரனாக இருந்ததுன்னா இவங்களுக்கு பதட்டமும், சரியான நேரத்தில் தூங்க முடியாமல் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் போடக்கூடிய சூழல், அடிக்கடி டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சுபத்துவம் அடைஞ்ச ஒரு சந்திரனாக இருந்து 12ஆம் இடம் ஒரு சுபத்துவத்தோடு இருந்தது அப்படின்னா நிம்மதியான தூக்கம், பிரச்சனை இல்லாத ஒரு தூக்கமாக இருக்கும். இவங்களுக்கு காலில் நீர் கட்டிக்கிறது, நீரிழிவு நோயினால் சில பிரச்சனைகள், கால் வந்து வீக்கம் வருது, அதுபோல் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ சந்திரனுடைய லக்னக்காரர்கள், கடக லக்னக்காரர்களுக்கு விரையாதிபதி எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம். சூரியனை போலவே சந்திரனும் ஏகாதிபத்தியம் இருக்கக்கூடிய கிரகம். கடக லக்னம் மட்டுமே சொந்த வீடாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு புதனே விரயத்துக்கு அதிபதியாக வராரு. புராண ரீதியாக பார்த்தா புதனுக்கு சந்திரனை பிடிக்காது, சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், ஆனால் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது. அப்போது இந்த லக்னக்காரர்களுக்கு விரையாதிபதி பொதுவாகவே அதிகமாக தேவையற்ற விரயங்களை தான் கொடுப்பார். தன்னுடைய முயற்சிகளே வீணாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம விரயம் அப்படின்னா பணம் மட்டும் விரயம் கிடையாது. நம்ம செலவு இடக்கூடிய நேரம், நம்ம பண்ணக்கூடிய முயற்சி, அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், நம்ம நாலேஜ், இதெல்லாம் கூட விரயம்தான். நம்ம யாரோ ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் கற்றுக்கிறான் அப்படின்னா நம்முடைய நேரமும் வீண், நம்முடைய நாலேஜும் அங்கே வீணாகிடுது. நம்முடைய நாலேஜ் தேவையற்ற ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லிக் கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ வீண் விரயமாக தான் அது போகும். ஸோ பணம் மட்டும் விரயம் கிடையாது, பணம் இல்லாத மற்ற விஷயங்கள் கூட விரயங்களில் சம்மந்தப்படுறது. இப்போ நேரத்தை வந்து நம்ம ஒதுக்குறோம், ஏன்னா நேரம் வந்து பொன் போன்றது. இப்போ நம்மளோட டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
நம்ம டைமை வந்து வீணடிக்கிறதும் வந்து ஒரு தேவையற்ற விரயம் போல தான். இந்த லக்னக்காரர்களுக்கு பெரும்பாலும் தன்னுடைய முயற்சியை அதிகமாக வீணாகக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ எல்லாமே கடுமையாக முயற்சி எடுப்பாங்க, டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்து டைம் ஃபேக்டர் அதிகமாக வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபத்தன்மைக்கு ஏற்ப சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல காரியங்களுக்காகவும் சொந்த வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் 12ஆம் இடம் பாவத்துவம் அடைஞ்சது அப்படின்னா வீண் விரயங்கள், மருத்துவ செலவு, தேவையற்ற விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல். முயற்சியும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக தேவையற்ற செலவுகள் செய்வாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை ஏற்படாது. ஸோ இவங்க பண்ணினதுனால அது வீண் செலவுகளாகவே முடியறதுக்கான ஒரு சூழ்நிலையாக மாறிடும். இந்த லக்னக்காரர்களுக்கும் அதிகமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், கால் முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகளில் அடிக்கடி ப்ராப்ளம் ஏற்படுகிற சூழல், ஸ்லிப்பர் போட முடியாது, அந்த மாதிரி சில சூழ்நிலையெல்லாம் இருக்கும். பாதங்களில் கிராக்கு, ஸ்கின் ப்ராப்ளம், இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. மருத்துவ செலவு அதிகமாகவே இருக்கும். நாம் இப்போ பார்த்தது 12ஆம் அதிபதியை வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் 12ஆம் இடத்தோட சம்பந்தப்படக்கூடிய கிரகங்களை வச்சு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குங்கிறத நாம் பார்க்க போகிறோம்.